அதிமுக பாஜக கூட்டணியிலேயே இந்த மாதிரி விஷயத்துல கூட்டணி ஆட்சியில வந்து ஒரு முரண் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கருத்து எழுது. நிச்சயமாக முரண்பாட்டுக்கு இடமே இல்லை. தொடர்ந்து அது ஒரு சலசலப்பு இருக்குல்ல. இது நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிரதான கட்சி. அதிக இடங்களில் போட்டி போடுவதும் நாங்கள் தான். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதிக இடங்களை கைப்பற்றுவதும் நாங்கள் தான். எனவே ஆட்சி அமைக்கப் போவதும் நாங்கள் தான். எனவே அந்த அர்த்தத்தில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார். காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியாதல்ல, சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அனைத்து தேர்தல்களிலும் பெரும்பான்மை இடங்களை பெற்றாலும் சரி பெறாவிட்டாலும் சரி தனித்தாட்சி தான் இதுவரை நடந்திருக்கிறது. தமிழக வாக்காளர்களும் அப்படித்தான் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். கூட்டணி ஆட்சியை அவர்கள் விரும்புவதில்லை. எனவே தான் அந்த தேர்தலை நீங்கள் தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது, இப்பொழுது உதாரணத்தை சொல்கிறேன், 1967 அண்ணா அவர்கள் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய கூட்டணி அமைத்தார். கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் அமைத்தது அண்ணா ஆட்சி தான். அது கூட்டணி கட்சிகள் இடம்பெறவில்லை. அதே போல் நான் சொல்வது கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று அமித்ஷா சொல்லவில்லை. அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி என்று தான் சொன்னாரே தவிர தனித்த ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்று அவர் சொல்லவில்லை. கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்றும் சொல்லவில்லை. கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று சொன்னால்தான் அந்த கூட்டணியிலே இருக்கிற மற்ற கட்சிகள் அந்த அமைச்சரவையில் இடம்பெறும் என்று அர்த்தம். ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமைக்கும். அது தனித்த ஆட்சியாகவும் இருக்கும். எனவே தனித்த ஆட்சியை கூட்டணி கட்சி என்பது ஆட்சி என்பது வேறு, கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்பது வேறு. அதனால்தான் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று அவர் சொல்லவில்லை, கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார். எனவே கூட்டணி கட்சி சேர்ந்து அமைக்கப் போகிற இந்த ஆட்சி அதிமுகவினுடைய தனித்த ஆட்சியாகத்தான் இருக்கும். எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக இருப்பார்.